மகாநதி சீரியல்ல காவேரி விஜய பார்த்துட்டு வந்து கனவுல பார்த்தவரு நேர்ல நான் பார்த்தேம்மா அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம காவேரியோட அம்மா உன்னைய பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே காவேரிக்கு பயங்கரமா கோபம் வருது. நான் தான் எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்குறப்ப, நான் ஒன்றும் பண்ணல, உன் அக்காவும் தங்கச்சியும் தான் உனக்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு வேறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே கங்காவுக்கு ஃபோன் பண்ணி காவேரி திட்டுறாங்க. ஒரு சம்பிரதாயத்துக்குனாச்சும் சேலையை கட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து நில்லு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு எப்படியோ பேசி முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டில இருந்து பொண்ணு பார்க்க வந்துடுறாங்க. ஸோ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாத்துக்குமே பொண்ணை பிடிச்சிருச்சு, நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் காவேரிக்கு பயங்கரமாக கோபம் வந்து, உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னா இந்த மாப்பிள்ளைய தங்கச்சி உங்களோட கடைசி பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அங்கே நம்ம அம்மு பாப்பா காவேரி பாப்பா ஊஞ்சல் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து அடிபட்டுடுது. உடனே நம்ம காவேரி பதறி போயிட்டாங்க. பதறி போய் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சில சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதாவை அன்புவும் விஜயோட சித்தியும் பார்த்து பேசுகிறாங்க. இங்கே எதுக்காக இங்கே வந்தீங்க, உங்களெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், மறுபடியும் மறுபடியும் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நானே எதர்ச்சியாக எங்கள் பொண்ணோட வேலைக்காக தான் இங்கே வந்திருக்கேன், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, என் பேத்தியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, உங்களையே நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதில் பேத்தியை வேறையா பார்க்கணுங்கிறீங்களா, இல்லை அவங்கெல்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்களாம் பார்க்கவும் முடியாது, பார்க்க ட்ரையும் பண்ணாதீங்க அப்படின்னு பொய்யை சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல. நேராக வந்து இங்கே வந்து நம்ம விஜயோட தாத்தா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம விஜய்க்கு காவேரி கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஸோ நம்ம விஜய் ஃபோன் அட்டன் பண்ணி பேசும்பொழுது குரலை கேட்டு இது என்ன காவேரியோட குரல் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாப்புல. காவேரி தான் செத்து போயிட்டா அப்படின்னு பொய் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, அதனால பெருசாக எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் என்ன விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நான் உடனே ஸ்கூலுக்கு போகிறேன்னு கிளம்பிடுறாப்புல. நாளைக்கு காவேரியை நம்ம விஜய் மீட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.